பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சங்கீதம் 118 அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்கும்போது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். ஹல்லேலூயா. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஹல்லேலூயா. அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பார். அநேக வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு பேசியிருப்பார்ல. கர்த்தர் அந்த வார்த்தையின்படியே இந்த ஆண்டு முழுவதும் உங்களை நடத்த போகிறார். 25 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. 27 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். என கண்பானவர்களே, இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டுமே. ஆனால் நீங்கள் 3 காரியத்தை நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். 28 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நீரே என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். இந்த வருடத்தில் நீங்கள் அவரை உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் நீங்கள் உயர்த்துவீங்க. அப்படின்னா கட்டாயம் கர்த்தர் சொன்ன வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுங்க. 2வது நீதிமொழிகள் 3 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கும்போது, உன் சுய பலத்தின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. நம்ம அநேக நேரத்தில் நம்முடைய சுய பலத்தில், நம்முடைய ஐடியாவில் நாம் சில காரியங்களை செய்கிறதுனால தான் நாம் தோல்வி அடைந்து விடுகிறோம். இந்த கால வேளையில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. உன் முழு இருதயத்தோடும் என்ன செய்? கர்த்தரிடத்தில் நீ நம்பிக்கையாயிரு. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரிடத்தில் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். 3வது 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 6 வசனம், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையில் நான் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோமோ, அதை போல அந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் விசுவாசத்தில் நடக்கக்கூடியவர்களாயிருக்க வேண்டும். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்களாயிருக்கணும். அப்படி நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா யோவான் 11:40 சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் நான் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். செப்பனியா 3 அதிகாரம் 15 வசனத்தின்படி, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருந்த சத்துருவினால் உண்டான தீர்மானம் பண்ணின எல்லா ஆக்கினைகளையும் கர்த்தர் அகற்றியிருக்கிறார். உன் சத்துருக்களை விலக்கி இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உன் நடுவில் இருக்கிறேன், இனி தீங்கை காணாதிருப்பாய். என கண்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் சத்துருவினால் போடப்பட்டிருந்த எல்லா தீர்மானங்களையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அகற்றிருக்கிறார். அவனுடைய தந்திரங்களை முறியடித்திருக்கிறார். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் வேலியடைத்திருக்கிறார். அவர் உங்கள் குடும்பத்தில் உங்கள் நடுவில் இருக்கிறதுனால இனி தீங்கை நீ காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறாருங்க. இந்த வருடத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வருடத்தினுடைய ஒவ்வொரு நாட்களும் தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் இருந்து வெளியரங்கமாய் செயல்படுகிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள்.
நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உன் பிதாக்களின் தேவனாயிருக்கிற கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, நீர் இவர்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியே இவர்களை 1000 மடங்கு ஆசீர்வதித்து நீர் பெருக பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.